மீனவர்களின் நலன் காக்கும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மீனவர் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், இலங்கை சென்ற பிரதமர் மோடி கச்சத்தீவு மற்றும் மீனவர் பிரச்சினை தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார். மத்திய அரசு மற்றும் பிரதமர் ஆகியோர் நமது கோரிக்கைகளை எப்போதும் நிராகரிப்பதாக குறிப்பிட்ட முதல்வர், திமுக அரசு மீனவர்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். மீனவர்கள் நலன் காக்கும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று கூறினார். கடல் பாசி வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் 7000 மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது. அவற்றை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியில் மற்றும் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுக பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நான் அறிவித்துள்ளேன். இவற்றை தவிர மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சில புதிய வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்திட பின்வரும் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன். கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை தொடர்புடைய தொழில்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணங்கள் அளித்து தொழிலில் ஈடுபட சுமார் 7000 பயனாளிகளுக்கு 52 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும்.